Assalaamu alaikum. Hello everyone. Welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற vlog பார்த்தீங்கன்னா ஈதுக்கு முதல் நாள் நாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஈதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் என்னென்னலாம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போகிறது, அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே என்ன குக் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் முன்னாடியே எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவோம். ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் அதெல்லாம் போட்டு உங்களுக்கு போர் அடிக்காமல் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரான டிஐஒய் வீடியோ உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் நான் என்னென்னலாம் பண்ணி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ற டிப் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எக் கறி, அதுக்கப்புறம் ராகி இடியாப்பம் பண்ணியிருக்கேன். ஸோ மொதல் நாள் ஃபாஸ்டிங் நாங்கள் 2 பேர் இருக்கிறனால ஜாராக்கு மட்டும் நாங்கள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஃபா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற ஒரு ஸ்மால் டிப் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நான் லைசால் லைம் ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 கப் அளவுக்கு டிட்டர்ஜென்ட் லிக்விடு அது சேர்த்துக்கோங்க. ஸோ இதை 3யும் கலந்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சோஃபாவில் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ப்ரஷ் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற டர்ட் எல்லாமே போயிடும். ஸோ நல்லா வெட்டாக இருக்கும். இதை ஒரு ஃபுல் டே நீங்கள் ட்ரை பண்ண விட்டுருங்க. வெயிலில் நீங்கள் போடலாம், அப்படி இல்லைன்னா ஃபேன்லேயே நீங்கள் காய விட்டுருங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரக் எப்படி க்ளீன் பண்ணுறது நான் ஆல்ரெடி வீடியோவில் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி ரக்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ண நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ கிச்சன், ஹால், அதுக்கப்புறம் சீலிங் ஃபேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. விண்டோ, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈத்னாலே கண்டிப்பாக மெஹந்தி இல்லாமல் இருக்காது. ஸோ மேடம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனே மெஹந்தி வச்சுக்கிட்டாங்க. பட் ஆனால் என்ன வச்சு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி மட்டும் இப்போ எனக்கு லைட்டாக ஒரு சைடு மட்டும் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு டிஐஒய் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ரொம்பவே சிம்பிளான டிஐஒய் அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பாக்ஸில் ஃபுல்லாகவே என்னோடய டிஐஒய் ஐட்டம் எல்லாமே இருக்குது. நான் 2 கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இதில் பிளாக் கலர் பெயிண்ட் நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ கீழே ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கவர் போட்டுக்கிறேன். ஸோ வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்களையும் நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம் இந்த மாதிரி டிஐஒய் பண்ண சொல்லி. ஸோ அவங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. செகண்ட் கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜாரா தான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அலுமினியம் ஃபாயில் எடுத்திருக்கேன். இதை 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த அலுமினியம் ஃபாயில் எதுக்குன்னா இதில் வந்து நம்ம வந்து லீவ் ஷேப்பில் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ லார்ஜ், மீடியம், ஸ்மால் இந்த மாதிரி 3 ஷேப்பில் கூட நீங்கள் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த கேன்வாஸில் நடுவில் வந்து சர்க்கிள் ஷேப் வச்சுட்டு இதை சுற்றி நம்ம வந்து அந்த லீஃப் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்டரில் நீங்கள் ஸ்டிக் பண்ணக்கூடாது. இது ஒரு மாதிரி கார்னரில் வர மாதிரி இருக்கும். ஸோ 2 கார்னரில் அந்த ஃப்ளார் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங்கில் புரிய நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. நார்மல் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இன்கேஸ் உங்ககிட்ட கேன்வாஸ் இல்லைன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஒயிட் கலரில் ஒரு A4 ஷீட் இல்லைனா வந்து ஒயிட் ஷீட் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் லைன் நான் வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ லீஃப் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே பேக் சைடில் வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த 3rd and 4th லைன் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ளேஸ் பண்ணுன்றதை நான் மார்க் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் கேன்வாஸ்லேயும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். அண்ட் இதை நீங்கள் இப்படியே கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அவுட்லைன் வந்து கிளிட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ 2 கேன்வாஸுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி நான் வாலில் ஹேங் பண்ணுறேன்றது பாருங்கள். அண்ட் இது கூடவே இன்னொரு ஒரு DIY நான் ட்ரை பண்ணேன். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அதோட இமேஜ் பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஈத் வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் டைம் ஈத் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த வாட்டி ஒரு ஃபன்னான வீடியோ உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ until then stay tuned. Thank you for watching.